வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. ஹெலிகாப்டர் மூலம் இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரம். வயநாட்டில் அடுத்தடுத்து 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்தன. இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது பொதுமக்கள் மண்ணில் புதைந்து போன சோகம். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனையடைந்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கேரள முதலமைச்சரிடம் உறுதி. வயநாட்டில் நிலச்சரிவால் விலைமதிப்பற்ற உயிர்கள் பறிபோனது அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன். நெருக்கடியான இந்த நேரத்தில் கேரளாவிற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேரள முதலமைச்சர் மற்றும் வயநாடு ஆட்சியரிடம் தொலைபேசியில் பேச்சு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவிப்பவர்களுக்காக உதவி எண்கள் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். கேரளா கர்நாடகாவிற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வெள்ள அபாயம் மற்றும் நிலச்சரிவுக்கான எச்சரிக்கை விடுப்பு. வடக்கு கேரளா கடலோர கர்நாடகாவில் பாதிப்பு ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மலப்புரம், பாலக்காடு, கண்ணூர் மாவட்டங்களில் கனமழை பெய்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 62,870 கன அடியாக சரிவு. நீர்மட்டம் 118.84 அடியாகவும் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. காலை 8 மணி நிலவரப்படி ஒகேனக்கலில் வினாடிக்கு சுமார் 55,000 கன அடி தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை அரசு தடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வறண்ட பகுதிகளுக்கு பாசன வசதி அளிக்கும் சரபங்கா திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றவும் வலியுறுத்தல். குற்றாலம், மெயின் உள்ளிட்ட அருவிகளில் காற்றாற்று வெள்ளம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிப்பு. கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டம். 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் மருத்துவ ஊழியர்கள் போராட்டம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து டிஎம்ஸ் வளாகத்திற்கு வருகை தந்தவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் எனும் அபிஷேக் ரவி சென்னையில் கைது. பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தது சைபர் கிரைம் காவல்துறை. முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அடக்குமுறையை கைவிட்டு அரசு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவு. ஊர் காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. விருதுநகர் அருகே மின் இணைப்பு மாற்றுவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே சாலை நடுவே கம்பீரமாக நின்ற ஒற்றை கொம்பன் யானை. அலறியடித்து ஓட்டம் பிடித்த வாகன ஓட்டிகள். சரியான யானைப்பா. நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வல்வல் போரி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை நாளை ஒருநாள் நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 100வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. காணொலி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் தமிழகம், கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று பேரணி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் சட்டவிரோத கைதை கண்டித்து உரிய சிகிச்சை அளிக்கவும் வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலம் சக்ரதர்பூர் அருகே ஹவுராவிலிருந்து மும்பை சென்ற விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. 18 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி ஜோடி காலிறுதிக்குள் நுழைந்து வரலாற்று சாதனை. 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் வீரர்களை வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெற்றி. பெல்ஜியம் வீரரை 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பெண்கள் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா கிராக்ஸ்டோ அதிர்ச்சி தோல்வி.
21-11, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி ஜப்பான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டி டிராவில் முடிந்தது. முதலில் அர்ஜென்டினா ஒரு கோல் அடித்த நிலையில் ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து சமன் செய்தது இந்திய அணி. இந்தியா துருக்கி அணிகளுக்கு இடையிலான வில்வித்தை போட்டி 4 செட் முடிவில் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய துருக்கி. சர்வதேச டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தோல்வியடைந்ததை அடுத்த முடிவு. ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரிட்டன் வீரர் ஆடம் பெட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. T20 கிரிக்கெட் தொடரின் 3வது மற்றும் கடைசி போட்டியில் இந்தியா இலங்கை இன்று மோதல். தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி.